மதரோட மெடிக்கல் கண்டிஷன்ஸ்க்காக நம்ம வந்து லேபரை இன்டியூஸ் பண்ண வேண்டிய வந்திருக்கலாம். அதாவது ஆர்டிஃபிஷியலாக நம்ம வந்து பெயின் வர வச்சு அவங்களுக்கு டெலிவரி வர வைக்க வேண்டிய கண்டிஷன்ஸ் இருந்திருக்கலாம். அந்த டைம்ஸில் வந்து அது ஒரு ஃபெயில்டு இண்டக்ஷனாக இருந்திருக்கலாம். அதாவது நார்மல் டெலிவரிக்கு ட்ரை பண்ணி அது முடியாத பட்சத்தில் ஒரு சிசேரியனுக்காக போயிருக்கலாம். இல்ல அப்டின்னா, ஒரு பேபியோட டிஸ்ட்ரெஸ், அதாவது ஃபீட்டல் டிஸ்ட்ரெஸ், பாப்பாக்கு ரொம்ப இருதய துடிப்பு கொஞ்சம் சீரா இல்ல, அதனால சிசேரியன் பண்ணிட்டாங்க அப்டிங்கிறது கூட நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் அந்த நஞ்சுக்கொடி சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்ஸ் லைக் பிளாசன்டா ப்ரீவியா அந்த மாரி இருக்கிற டைம்ஸ்ல கூட நம்ம சிசேரியன் செக்ஷன்ஸ் பண்ணியிருக்கிறது கேள்விப்பட்டிருப்போம். பட் எப்பயுமே வந்து ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தட விட உயர்ந்ததுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அன்காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சிஸ் அதாவது வேற எந்த ப்ராப்ளம்ஸும் இல்லை லைக் டயபெட்டிஸ் ஹைப்பர்டென்ஷன் இல்லை வேற தைராய்டு ப்ராப்ளம்ஸ் பேபி ரொம்ப பெருசாக இருக்கிறது இல்லை பேபியை சுற்றி இருக்கிற தண்ணி அளவில் டிஃப்ரென்சஸ் இருக்கிறது ஜாஸ்தியாவோ இல்லை கம்மியாவோ இருக்கிறது அந்த மாதிரி இருக்கிற கண்டிஷன்ஸில் வந்து ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம்.